வணக்கம். கிரகநாடி ஜோதிடம் திருச்சியிலிருந்து வெங்கடேஷ். நம்ம ஏற்கனவே கிரகநாடி ஜோதிடத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் தடை ஏற்படுத்துறதுக்குமான ஒரு கிரக சேர்க்கையை நம்ம போட்டோம். இதே மாதிரியான கிரக சேர்க்கையில் தொழிலில் என்ன மாதிரியான சேர்க்கை ஏற்படும் அப்படின்னா, நம்மளுடைய கிரக சேர்க்கையில் சனியை எடுத்துக்கிறோம். சனிக்கு 1, 5, 7, 9 இதிலெல்லாம் சுக்கிரன் இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியிலையும் சரி, தொழில் ரீதியாலும் சரி ஒரு நன்மை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து இந்த கட்டத்தில் கேது இருக்கும் பொழுது தடை ஏற்படுத்துறதுங்கிறது பார்க்குறோம். இந்த 2 விஷயத்துலேயும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதனால் இங்கே சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன் பொருளாதாரம் தொழிலில் தொடர்ந்து வர்றதை மீன் பண்ணுது. கேது அப்படிங்கிறது அதில் ஏற்படுத்தக்கூடிய தடைகளை சொல்லுது. இந்த 2 விஷயங்கள் தான் தொழிலுக்கான மெயினான காரகிரகமாக பார்க்குறோம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு கிரகமும் எப்படி சேருதுங்கிறத பொறுத்து தான் நம்ம மற்ற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சனிக்கு 1, 3, 5, 7, 9, 11 இதிலெல்லாம் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இதெல்லாம் ஆதிக்கம் அதிகமாக செலுத்துது. இந்த கிரகநாடி ஜோதிடத்தில் இதில் முக்கியமாக நம்ம இன்னொரு ஆப்ஷன் சேர்க்குறோம், 4ஆம் இடமும் 10ஆம் இடமும். இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடம்ங்கிறது சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து என்னிடம். இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடம்ங்கிறது தான் இதுக்கு ஒரு சென்ட்ரு பாயிண்ட் மாதிரியான செயல்படுது. இங்கே ஒரு ராகு கேது இருக்கிறது, முக்கியமாக கேது இருக்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கான தொந்தரவை செயல்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன ரூல்ஸ், அதாவது சனி 1, 5, 9 இதில் கேது இருக்கிறதுங்கிறது தடை ஏற்படுத்தும்ங்கிறது ஜென்ரல் ரூலு. இது எல்லா நாடி ஜோதிடத்திலும் பிருகுநந்தி நாடியிலேருந்து எல்லா நாடி ஜோதிடத்திலும் சொல்லக்கூடியது தான். நம்ம கிரக நாடியில் நம்ம முக்கியமாக எடுக்கிறது 4ஆம் இடமும் 10ஆம் இடத்தையும் எடுக்கிறோம். ஒரு கிரகம் நின்ற இடத்துலேருந்து 4, 10 இதில் கேது இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கான தடைகளை தொழில் ரீதியாக அனுபவிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வளர்ச்சி இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறது. தொழில் ரீதியான விஷயங்களை தொடர்ந்து கவனிப்போம். இன்னும் நிறைய விதிமுறைகளோடு மீண்டும் பயணிப்போம். கிரகநாடி ஜோதிடம் வெங்கடேஷ். வணக்கம்.